ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிறுபருப்பு வச்சு ஒரு அருமையான இட்லி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பருப்பு நல்லா இருந்தால் தான் சாம்பார் நல்லாயிருக்கும். உதயம் பருப்பு ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் போட்டு 3 முறை நல்லா சுத்தமாக கழுவிக்கலாம். அதனோட அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 20 பூண்டு பல், அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் சீரகம், ஒரு துண்டு பெருங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாம் சேர்த்து ஒரு குக்கரில் 4 விசில் வர மாதிரி வச்சிடலாம். பருப்பு வேகிறதுக்குள்ளே சாம்பார் பொடி செய்துக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, ஒரு 4 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். சாம்பார் பொடி எப்போவுமே குறன்னு தான் அரைக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து குறன்னு அரைச்சிக்கலாம். பொடி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது தாளிக்கிறதுக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்ததாக சாம்பாரை தாளிச்சிக்கலாம். ஒரு குண்டானை வச்சு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெடிஞ்ச உடனே கறிவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கின உடனே தக்காளியை சேர்த்து கடைசியாக உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதோட 2 கிளாஸ் தண்ணியை சேர்த்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு தட்டு போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். அடுத்ததாக குக்கரில் வேக வச்ச பருப்பு எடுத்து நல்லா கடைஞ்சி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் இருக்க வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை சேர்த்து தேவையான அளவு தண்ணியை ஊற்றி சாம்பார் கொதித்து நுரைச்சி வரும் பொழுது நம்ம அரைச்சி வச்சுருக்க சாம்பார் பொடியை அதில் சேர்த்து நல்லா ஒரு கொதிக்க விட்டுடலாம். அடுத்ததாக வேறு பாத்திரத்தில் சாம்பாரை மாற்றி கொத்தமல்லியை பொடுசாக அரிஞ்சு தூவிக்கலாம். ஒரு சின்ன கிண்ணத்தில் 2 இட்லியை வச்சு சாம்பாரை ஃபுல்லாக நிரப்பி 1 ஸ்பூன் நெய்யை சேர்த்து இட்லியை நல்லா மிதக்க விட்டு சாம்பாரில் இட்லியை நல்லா பொடுசாக நறுக்கிட்டு ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். வாவ், செம்ம சூப்பருங்க. இதே போல் ஒரு முறை சாம்பார் செய்து பாருங்கள். 10 இட்லி சாப்பிடுவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் பை.